நீங்கள் மதுரை மாவட்டம் கூட கிடையாது. அவர் வேண்டுமென்றே விருதுநகர்லேருந்து ஒருத்தர் போகிறாருங்க ஆட்டோ தூக்கிட்டு. அவர் தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே. ஆனால் அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அவர் இந்த பிரச்சனையை உருவாக்குனது அவர். ஏன் ஆட்டோ தூக்கிட்டு போனாருன்னு விசாரிக்கல. அவர் என்ன இயக்கத்தை சார்ந்தவர், எந்த அடிப்படைவாதியா இல்லை பிரிவினைவாதியாங்கிறத இது வரைக்குமே இந்த தமிழக அரசு விசாரிக்கல. யாரால இந்த பிரச்சனை உருவானதுங்கிறத இந்த தமிழக அரசு இன்ன வரைக்கும் விசாரிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் இந்த இந்து மதம் வளரக்கூடாது, இந்து மதத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வேணும், சிறுபான்மையினரோட ஓட்டு வங்கி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக பெரும்பான்மையினர் நசுக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும், இதனால் இப்போது இவங்க இந்த இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதுனால இந்த பெரும்பான்மையை நசுக்கணுங்கிற சிறுபான்மையினர் ஓட்டு வேணும், பெரும்பான்மையை நசுக்கணுங்கிற காரணத்துக்காக இவங்க இந்த இடத்துல கோட்டை விடுறாங்க. எந்த இடத்துல கோட்டை விடுறாங்கனாக்கா, இந்த பாலியல் பலாத்காரம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இந்த விஷயத்தை காவல்துறை இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதுனால இந்த விஷயத்தில் கோட்டை விடுறாங்க. ஸோ முழுக்கவே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு. அதற்கு பதிலாக ஓட்டு வங்கி வேணும், சிறுபான்மையினர் ஓட்டு முழுவதுமாக அறுவடை செய்ய வேணுன்றதுக்காக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலிருந்து எவ்வளோ விஷயம் பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு வேண்டுமென்றே இந்துக்களை நசுக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய வேலை தான் இது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போது பிராமணர் யார்? தமிழன் கிடையாதா? ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நீ பிராமணனை பிராமணன் நான் சொல்கிறேன், அவன் தமிழன் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியனை நீ தமிழ்னு சொல்கிற, இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை தமிழ்னு சொல்கிற, ஆனால் பிராமணனை மட்டும் நீ ஏன் இங்கே பிராமணன்னு சொல்கிற, ஏன் தமிழன்னு சொல்ல மாட்டேற? இப்போ ஆந்திராவில் இருக்கிற பிராமணன் நம்ம என்ன சொல்கிறோம்? தெலுங்கன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிராமணன் என்ன சொல்கிறோம்? கன்னடன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிராமணன் நீ தமிழன் தானே சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழை மட்டும் நீ பிராமணன்னு ஒரு குறிப்பிட்டு அவனை நசுக்கிறேன்னு சொன்னால், அப்போது நீங்கள் சமத்துவமாக நாங்கள் நடந்துக்கிறோம், நாங்கள் சமூக நல்லிணத்துக்கு அடையாளம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஸ்டாலின் அவர்கள் கேட்குறேன், என்ன அர்த்தம் இருக்குது? இங்கே மட்டும் நீங்கள் பிராமணன் அவர் பிராமணன் தனியாக சொல்கிறீங்க. நீங்கள் இஸ்லாமியன்னு சொல்கிறது கிடையாது, தமிழன்னு சொல்கிறீங்க. அதே போல் கிறிஸ்தவன் சொல்கிறக்கூடாது, தமிழன்னு சொல்கிறீங்க, இந்தியன்னு சொல்கிறீங்க. இவங்களை மட்டும் பிராமணர்கள், வந்தேரிகள், ஆரியர்கள் ஏன் சொல்கிறீங்க? அப்போது இவங்க முழுக்கவே ஒரு மதத்தை எதிர்க்க வேண்டும், ஒரு மதத்தை அழிக்க வேண்டும், சிறுபான்மையினரை வளர்க்க வேண்டும். இது எங்கேருந்து இவங்களுக்கு வர அஜெண்டான்னு தெரியல. ஸ்டாலினுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இது எங்கேருந்து வர அஜெண்டான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வடநாட்டில் கூட இவ்வளோ பிரச்சனைகள் இல்லைங்க. கேரளாக்கு அடுத்து இங்கே தான் இன்றைக்கி என்ஐஏ மூலம் கைது செய்யப்படக்கூடிய அதிகமான பேர் எங்கே இருக்கிறாங்கன்னா, தமிழகத்திலையும் கேரளாவிலேருந்து அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள பப்ளிக்காக ISIS இயக்கத்திற்கும் தாலிபான் இயக்கத்திற்கும் ஆள் சேர்ப்பதற்காகவே இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க.